அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறியாதவன். ஏனென்றால் அன்பே கடவுள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. அன்பு இல்லாதவங்கிட்ட போய் கடவுளை பற்றி கேட்டால் அப்படிப்பட்ட மனிதன்கிட்ட கடவுள் எங்கிருக்கிறார், எப்படி இருப்பார், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லு என்று கேட்பான். அதாவது உங்களுக்கு கடவுளை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அன்பில்லாதவனிடம் கேட்டால் அது நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் அன்புள்ளவங்கிட்ட கேட்கும்போது கடவுள் எது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அன்புதான் கடவுள் என்பதை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இந்த உலகத்தில் கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. கடவுள் எங்கிருக்கிறார் என்றால் இந்த இயற்கை தான் கடவுள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது இல்லாமல் நான் கடவுளை கண்டேன் என்று யார் ஒருவர் சொல்கின்றார்களோ அவர்கள் மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அர்த்தம். இல்லை என்றால் அன்பே இல்லாதவனிடம் கடவுளை பற்றி கேட்டால் உங்களை மனம் நோகும்படி பேசிவிடுவான் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவமான ஒரு சக்தி பிறக்கும். இயற்கைதான் கடவுள் என்பதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் அன்பே இல்லாதவனிடம் போய் கடவுளை பற்றி நீங்கள் கேட்டு அவமானம் படுவதை விட அதை கேட்காமலேயே விட்டுவிடலாம். அன்பு என்றால் கடவுள் என்று அர்த்தம். கடவுள் எது என்றால் இந்த இயற்கைதான் கடவுள். வேறு எதுவும் கடவுள் என்று சொல்ல முடியாது. அப்படி இல்லாமல் மனித வாழ்க்கையில் யாரோ ஒருவர் அன்பில்லாமல் வாழ்ந்துவிட்டால் மற்றவர்களும் அன்பில்லாமல் வாழ்வார்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லோர் மீதும் அன்பு வைத்திருக்கிறவர்களிடம் போய் நீங்கள் கடவுளை பற்றி கேள்வி கேட்டால் நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். அப்படி இல்லாத போது இந்த உலகம் முழுவதும் நீங்கள் அலைந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு பதில் நிச்சயமாக கிடைக்காது. அன்புதான் கடவுள், இயற்கைதான் கடவுள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால் யாரிடமும் கடவுளை பற்றி கேட்க வேண்டிய அவசியமில்லை. அன்புதான் கடவுள், இயற்கைதான் கடவுள் என்ற எண்ணத்தை உங்களுடைய மனதில் உருவாக்கி கொண்டால் இந்த மண்ணுலகில் மனித குலத்தில் நீங்களே முதல் கடவுளாக இருப்பீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரிடமெல்லாம் அன்பு இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் மனித குலத்தின் மாமனிதர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பும் வைத்து மற்றவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணுலகில் கடவுள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஆகையால் அன்புதான் கடவுள், இயற்கைதான் கடவுள். அதில் இந்த மனிதன் இதை புரிந்து கொண்டு மனித குலத்திற்கு தொண்டு செய்யும்போது அந்த மனிதனே கடவுளாக மாறிவிடுகிறான் என்பதுதான் உண்மை. நன்றி.